ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானில் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் விடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து நம்ம ஜிகேவோட மை அக்கா புருஷ அப்சஸ்ட் வித் மீயோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் இது ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பேன், என்ன நடந்திருக்கும் லாஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டிருந்திருப்பேன். பட் ஆனால் திலகம் ஐடியிலேருந்து அவங்க மட்டும்தான் வந்து லைக் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கரெக்டாக அப்படின்னா கிடையாது, ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்து அவங்க மெசேஜ் அதாவது கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. லைக் அது என்னென்னா ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும், அதுக்கப்புறமா வந்து அதாவது உங்களை ஜேக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓரளவுக்கு கரெக்டு, பட் ஆனால் ஃபுல்லாக கரெக்டாக இல்லை கிடையாது. ஸோ கமெண்ட் பண்ண அவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். நான் இந்த வீடியோலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு வேளை நான் கேட்டிருந்தேன்னா மறக்காம அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அண்ட் வந்து வீடியோ எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, அப்புறம் ஹைப் பண்ணி விடுங்க என்னோடய வீடியோவை. ஸோ நீங்கள் லைக் போட்டதுக்கப்புறமா ஹைப் போட ஆப்ஷன் வரும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸை ஹைப் பண்ணுங்கடா. அண்ட் வந்து நம்ம சேனலில் வந்து ஹீரோயினுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை வந்து உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? அதுக்கப்புறமா வந்து இது உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வந்து இந்த பர்த்டே ஆனிவர்சரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா, டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள், ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அண்ட் வந்து மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க, ஓகே? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். லாஸ்ட்டாக நான் இதில் வந்து நிறுத்திருப்பேன்னா லைக் வந்து ஒரு பிரைட்டான லைட்டு வருது. லைக் வந்து ஜேகே போயிட்டுருக்க காரில் முன்னாடி வந்து உங்களோட அக்கா உட்காந்துட்ருக்காங்க அண்ட் பின்னாடி வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதோடு தான் வந்து ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதில் கன்டினியூ பண்ணலாம். லைக் பிரைட் லைட்டு வருது, ஜேகே செம்மையாக ஸ்மிர்க் பண்ணுறாரு, யாருக்குமே எதுக்குமே தெரியல. லைக் கண்ணை மூடிக்கிறாங்க. ஜேகே மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்து கிளாஸ் போட்டிருந்திருப்பாரு. ஸோ வந்து அவருக்கு எந்த அஃபெக்டும் ஆகலை. அப்படி லைட்டு வந்ததுமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து உடனே உங்களோட மூக்கில் வந்து ஒரு கர்ச்சீஃபை வைக்கிறாரு. ஸோ மயக்கம் ஆகிற மாதிரி அந்த மருந்தை வந்து கொஞ்சம் ஊற்றி அதை உங்கள் மூங்கில் ஆல்ரெடி அவர் அதை வந்து ரெடியாக தான் வச்சுருந்துருப்பார். ஸோ அதை வந்து உங்களோட மூக்கிலையும் அண்ட் உங்கள் அக்காவுக்கு வந்து சடனாக வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வந்து தான் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த லைட்டும் ஆஃப் ஆகுது. அது என்ன அப்படின்னா ஜேகேவோட மாஃபியா கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துருப்பாரு ஆல்ரெடி. ஸோ அவங்க தான் வந்து சடனாக அவங்களோட காரோட லைட்டு எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ எல்லா காரும் வந்து லைட்டை ஆன் பண்ணதுமே அந்த வெளிச்சமே ரொம்ப ப்ரைட்டாக வந்து தெரியுது. அப்படி தான் வந்து அங்கே நடந்திருக்கும். அதுக்கப்புறமா அவரும் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா லைட்டும் ஆஃப் ஆகுது. அவர் வந்து அதுக்கப்புறமா காட்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, என்னென்னலாம் பண்ணணும், எப்படி இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அப்படியே வந்து அந்த மாதிரி செட்டப் ஃபுல்லாக வந்து பண்ணிடுறாங்க. லைக் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அந்த சீனி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே வந்து அங்கே தான் எல்லா செட்டப்புமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ அங்கே வந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னா உங்களோட அப்பா அம்மா பதறி போயிட்டு வராங்க. அண்ட் ஆல்ரெடி அங்கே வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களும் வந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக என்னன்னு தெரியவே தெரியாது ஜங்குக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்றது. ஸோ அங்கே வந்து அவங்களும் அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து பதறி போய் அவங்கெல்லாம் வராங்க. என்னாச்சு, லைக் உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு என்னாச்சு, என் 2 பொண்ணுங்களுக்கும் என்னாச்சு, சம்மந்தி என்ன சம்மந்தி ஆச்சு, எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி அந்த பதட்டத்தை கேட்டுட்ருக்காங்க. உள்ளார ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு சம்மந்தி,
எல்லாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ இதா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் உங்க அம்மாவும் கேக்குறாங்க. தெரியல, நாங்களே பதறி போய் தான் வந்தோம், எங்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவங்க டாக்டர் சொன்னாதான் வந்து தெரியும், ஜங்கு கண்ணு முழிச்சா மட்டும்தான் அது தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. பட் டாக்டர்ஸும் வந்து வெளியில வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஜங்கோக்கு என்ன ஸ்கிரிப்டா கொடுத்தாரோ அதை தான் வந்து அங்க வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. 2 பேரும் முன்னாடி உட்காந்துட்டு இருந்ததுல அதிக அடி அவங்களுக்கு தான் வந்து பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. ஒருத்தவங்க கோமால இருக்காங்க, அவங்க எப்போ முழிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கே முழிக்கலாம், ஒரு நாள், ஒரு ஒரு வாரம், ஒரு மாசம், வருஷம், எப்போ வேணாலும் ஆகலாம், எங்களால் அதை தெளிவா சொல்ல முடியாது அப்படின்னு வந்து டாக்டர் வந்து உங்க அக்காவை பத்தி தான் சொல்றாங்க. அப்புறம் முன்னாடி டிரைவிங் சீட்ல இருந்து அவங்களுக்கு மண்டையில பலமா அடி, அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லை அவங்க ஆக்ரோஷமா ஒரு சைக்கோத்தனமா நடக்கிறதுக்கும் ஒரு மாதிரியான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவரை கோவப்படுத்தாம நீங்க பாத்துக்கிறது தான் நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்க பத்தி சொல்றாங்க. அப்புறம் உங்க அப்பா அம்மா, என்னோட இன்னொரு பொண்ணு டாக்டர், என்னோட இன்னொரு பொண்ணு, அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருந்ததுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகலை, மைல்டாக தான் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ 2 சீட்டுமே வந்து அவங்கள காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து லைட்டாக கீறல் அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து நார்மல் வாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாருக்கும் அப்படியே அழுகையா கொட்டுது, கொஞ்சம் வந்து ரிலீஃபாகவும் இருக்கு. கொஞ்சம் டைமும் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. நார்மல் வார்டில் தான் இருக்காங்க. ஸோ 3 பேருமே ஒரே பிளேஸில் தான். ஒன்றில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி எந்திரிச்சிருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது வந்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றது. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி, ஜங்குக்கோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து நிஜமாவே பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து உங்களோட கையில் வந்து நீங்கள் மயக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போதே உங்கள் கையில் அடிபட்டு லைக் வந்து வேணுன்ட்டே பண்ணால் எப்படியெல்லாம் வந்து இருக்குமோ அந்த மாதிரிலாம் வந்து கையில் காலில் ஸ்க்ராச்சஸ்ஸு, அடிப்பட்டது, லைக் ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதை தான் வந்து உங்களுக்கு செட்டப் லைக் வந்து நிஜமாவே நடந்திருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஜங்குக் தான் பிளான் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி தான் வந்து அங்கே இருக்குது. நீங்களும் வந்து எந்திரிச்சு வந்து லைக் என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்க. காரில் போயிட்டு இருந்தோம், திடீர்னு வெளிச்சம் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. லைக் அழுதுகிட்டே இருக்கீங்க. லைக் உங்கள் அக்கா கோமால போயிட்டாங்க, ஜங்குக்கும் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அழுதுட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து லைக் ஜங்குக்கு அவர் வந்து நல்லா வந்து தூங்கி இருப்பார். ஸோ பட் ஆனால் அவருக்கு வந்து இந்த காயம்லாம் ஆகியிருக்காது. பட் ஆனால் செட்டப்பை மட்டும் வந்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. செட்டப் எப்படி அப்படின்னா வந்து உண்மையிலேயே அடியெல்லாம் பட்டிருந்திருக்காது. அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து அடி விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அவரோட காட்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இருந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து அவங்களும் அடிச்சு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ரியலாகவும் இருக்கணும், ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த அவர் செட்டப்பே வந்து பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அப்படி தான் அப்படியே வந்து ஒரு பெயினில் இருந்து எந்திரிக்கிற மாதிரி வந்து எந்திரிக்கிறாரு. ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் வந்து கூட உங்கள் அப்பா அம்மா, ஜங்கு கூட அப்பா அம்மா, நீங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க. வயன், அத்தை, மாமா, அப்பா அம்மா, நீங்கள் நான் நான் எங்கே இருக்கேன், ஏன் எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குற லைக் பெயினில் பேசுகிற மாதிரி. உடனே ஜங்கு கூட அம்மா வந்து ஹக் பண்ணிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, நீ நீ கண்ணை முழிச்சிட்ட, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க ஹக் பண்ணிட்டு. வலிக்குதும்மா, என்னம்மாச்சு எனக்கு, ஏம்மா இப்படி இருக்கு
அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அதாவது ஜங்குக்கோட அப்பா சொல்றாங்க. அவர் ஆக்டிங் அவ்வளோ வந்து பர்ஃபெக்டா இருக்கு. சந்தேகமே வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆக்டிங்கு. என்ன சொல்றீங்கம்மா? ஆமா ஜங்குக், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு உங்க லைக் வந்து ஜங்குவோட அம்மா சொல்றாங்க. அப்போ அப்போ என் பொண்ணுட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து உங்க அக்கா பேரை தான் வந்து சொல்றாங்க. அவளுக்கு என்னாச்சு, எங்க இருக்கா, சொல்லுங்க எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து பேனிக் ஆகிட்டு அப்படி வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா அக்கா இங்கதான் இருக்கா மாமா, எங்க 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 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை தான் வந்து பிடிக்கிறாரு. சொல்லுடி எங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எந்திரிச்சு வந்து லைக் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி உங்ககிட்ட வந்து வர மாதிரி வராரு. அக்கா அங்க அப்படின்ட்டு வந்து நீங்களும் காட்டுறீங்க ஜங்குக்கு. ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா கிட்ட தான் போறாங்க. ஏய் ஏய் பொண்டாட்டி, கண்ணை திறந்து பாரு, நான் வந்துட்டேன்டி, எந்திரி, தூங்குனது போதும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு நம்ம ஜங்குக்கு. எல்லாருமே வந்து லைக் வந்து எமோஷ்னல், அவங்களுக்கு அவ்வளோ இதாகுது. ஜங்குக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்றது அவங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. அம்மா அம்மா ஏம்மா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, அம்மா வந்து எந்திரிக்க சொல்லுமா. அத்தை அத்தை உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க அத்தை, அவளை எந்திரிக்க சொல்லுங்க அத்தை, ஏன் அத்தை படுத்துக்கிட்டே இருக்கா, மாமா சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு கண்ணில் தண்ணி அவ்வளோ தேங்கி நிற்கிது. இவ்வளோ பாசம் வந்து ஜங்குக் நம்ம பொண்ணு மேலே வச்சிருக்காரு, அப்படிப்பட்ட நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கு. மாமா மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை பிடிச்சி எடுத்து எழுப்புங்க மாமா, நீங்க சொன்னா எந்திரிப்பால மாமா, நீங்க சொன்னா கேட்பால மாமா, அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை, ஏய் எந்திரிடி எந்திரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்க வந்து லைக் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி அதை எடுத்துக்குவீங்க அப்படின்றது வந்து தெரியல. ஜங்குக்கு வந்து எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மாமா அக்கா எந்திரிக்க மாட்டா மாமா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜங்குக் வந்து அவ்வளோ வந்து லைக் வந்து அவரோட பார்வை எரிச்சிடும் போல அந்த அளவுக்கு வந்து பாக்குறாங்க. எல்லாருக்கும் பயமாயிருச்சு. அப்போதான் வந்து டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்னடி சொல்லிட்டு இருக்க, உங்க கழுத்து தான் பிடிக்கிறாரு, என்ன சொல்ற, ஏன் எந்திரிக்க மாட்டான்ற, அவ எந்திரிப்பாடி மாமா, மாமா மாமா விட்டுங்க மாமா, சொல்லுடி ஏன் அப்படி சொன்ன, என் பொண்டாட்டிய பார்த்து ஏன் அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா வந்து போறாரு. எல்லாருக்கும் பயமாயிருச்சு. ஜங்குக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்காதவங்க, ஜங்குக்கோட பேரண்ட்ஸே வந்து இது வரைக்கும் ஜங்குக்கு அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியா உங்களையும் ஜங்குக்கையும் வந்து பிரிச்சிடுறாங்க. ஜங்குக் ஜங்குக் பொறுமையா இருடா, மா அவ என்ன சொல்றான்னு கேக்குறல்லம்மா, அவ எவ்வளவு தைரியம் இருந்தோ அந்த மாதிரி சொல்லி இருந்திருப்பாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப சொன்னதுல என்னோட தப்பு இருக்கு, அவ சரியாதான் சொல்றா அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜங்குக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாம அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க, அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அவர் வந்து லைக் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. லைக் வந்து கத்துறாரு, கதறாரு, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க, ஆனா சுத்தமா முடியல. நீங்க அங்க நின்று அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு இப்படி பாக்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு, லைக் பாவமாவும் இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படி வந்து அவர் கத்திக்கிட்டு இருக்கும்போதுதான் வந்து லைக் சடனா அவர் வந்து உங்களை பாக்குறாரு. உங்களை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்க வந்து உங்க அக்கா மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்து போர்ட்ரே காட்டுறாரு. ஸோ எல்லாரும் அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து உங்க அக்காவோட பேரை சொல்லிதான் வந்து கூப்பிடுறாங்க. ஜங்குக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி நீ நீ எந்திரிச்சிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. உன் தங்கச்சி என்ன தெரியுமா சொன்னா, நீ எந்திரிக்க மாட்ட, நீ கோமால இருக்க அப்படின்னு சொன்னாடி,
எனக்கு தெரியும் நீ கண்ணு முழிப்ப, என்ன பார்ப்ப அப்படின்னு எனக்கு தெரியும்டி. இங்க இங்க மாமா சொல்லு, மாமா சொல்லு, நான் முழிச்சிட்டேன் மாமா, சொல்லு சொல்லு அப்படின்ட்டு வந்து ஜங்குக் ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. லைக் அவங்க ஃபேமிலிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன ஆகுதுன்னு தெரியல, ஏன் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி லைக் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன லைக் வந்து அவரோட அந்த இதுவும் கோவமும் வருது. லைக் வந்து இந்த சத்தமெல்லாம் கேட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. என்னாச்சு என்னாச்சு, லைக் வந்து அந்த மாதிரி அக்கமடேஷன் லைக் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன வந்து இதாகிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க சொல்றாங்க. ஏன் டாக்டர் அவன் இப்படி நடந்துக்கிறான், ஏன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து டாக்டர்ஸ் கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது சடனா வந்து ஜங்குக் ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஆக்டிங் பண்றாரு. உடனே வந்து எல்லாம் வந்து தூக்கி அவனை பெட்ல வந்து படுக்க வச்சு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து அவரால் அவரோட மென்டாலிட்டியில வந்து லைக் அவரோட பிரெயின் வந்து இதை அக்செப்ட் பண்ணலை, அவ கோமால இருக்கா, எந்திரிக்க மாட்டா அப்படின்றத வந்து பிரெயின் அக்செப்ட் பண்ணலை. அதனால அவளோட அவளோட தங்கச்சியான உங்க பொண்ணை பார்த்ததுமே உங்களோட பொண்ணு மாதிரி அவருக்கு தெரியுது அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்றாரு. ஜங்குக் லைக் வந்து யார் சொல்றாங்க, டாக்டர்ஸ் சொல்றாரு. நான் கொஞ்சம் வளரிட்டேன், சாரி. டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. ஏன் டாக்டர் ஏன் அந்த மாதிரி ஆகுது, ஏன்னா பிரெயின் வந்து அப்படிதான் அவருக்கு வந்து அந்த இமேஜை காட்டுது. உங்க பொண்ணு நல்லா தான் இருக்கா, அதாவது உங்க முதல் பொண்ணு நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலை, நல்லா கோமாலேருந்து வந்துட்டா, இப்போ அவள் முன்னாடி தான் இருக்கா, பேசுகிறா பார்க்குறா அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த போர்ட்ரேட் காட்டுது. அவர் சரியாகிற வரைக்கும் நீங்கள் இதையே மெயின்டைன் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும். உங்களோட 2வது பொண்ணை பொண்ணாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் பெட்டராக இருக்கும். அவர் க்யூர் ஆகுற வரைக்கும் இதுதான் ஒரே வழி, இதை விட்ட வேற வழி இல்லை. திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து அவர் அடுத்து என்ன பண்ணுவார்னு சொல்லவே முடியாது. நீங்களே சுற்றி பார்த்துருந்துருப்பீங்க, உங்கள் பையன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காரு, இப்போ எப்படி இருக்காருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் பொண்ணை நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்கள் அப்பா அம்மாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, உங்களை வந்து லைக் வந்து திடீர்னு வந்து உங்களோட ஐடென்டிட்டியே அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகுது. சங்கு கூட அப்பா அம்மா தான் வந்து அந்த பையனோட பாசம். ஸோ அதில் வந்து அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, ப்ளீஸ் உங்கள் அக்காவா நீ நடி, எங்கள் பையன் எங்களுக்கு வேணும், அவன் இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டானா எங்களால் தாங்க முடியாது, ஒரே பையன் செல்லமாக வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. உங்களுக்கும் வந்து ஜங்குக்களோட நிலைமையை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. லைக் வந்து இவங்களும் இப்படி கேட்குறாங்களே சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் வந்து அப்பா அம்மாலாம் இல்லடி வேண்டாம் மா, எப்படிம்மா பாருமா, அக்கா இல்லைன்றத அவரால் ஏற்றுக்கவே முடியல, பார்த்தலம்மா எப்படி மாறிட்டார் அப்படின்னு, அந்த அளவுக்கு அவர் வந்து அக்காவை லவ் பண்ணுறாருமா. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா என்னால், ஏன் அக்கா அம்மாவை அவளுக்காக நான் இதை பண்ண மாட்டேனாம்மா அப்படின்ற மாதிரி லைக் வந்து அப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஜங்குக் இது எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு தான் வந்து இருக்காரு. அவருக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அவ்வளோ இதாக இருக்குது, நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அக்காவோட லைக் வந்து உங்கள் அக்கா பேர் சொல்லில அவர் உங்களை கூப்பிடுறதே கிடையாது, பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அவர் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு. அதனால வந்து உங்கள் அக்காவை தான் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியும் வந்து அவர் பொண்டாட்டின்னு தான் கூப்பிட்டு இருந்திருப்பாரு உங்கள் அக்காவை. எல்லாமே ஜங்குக்கோட பிளானிங் தான். ஸோ இப்போவும் அவர் உங்களை பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுறாரு, உங்களை பேர் சொல்லி உங்கள் அக்கா பேர் சொல்லியோ கூப்பிடவே இல்லை. பொண்டாட்டி 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 இது மட்டும்தான். நீங்கள் தான் ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து லைக் வந்து ஃபீட் பண்ணுறது, அவர் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நீங்கள் அதை பண்ணுறது, அவர் கூட அப்படியே தூங்குறது. லைக் நைட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஆக்சிடெண்ட் திரும்ப திரும்ப அவருக்கு வந்து அந்த நைட் மேராக வர மாதிரிலாம் வந்து அவர் சீன் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ தூக்கத்தில் திடீர்னு எந்திரிச்சு கத்தி கதற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனாலேயே என்ன ஆகுதுன்னா உங்களை வந்து ஜங்கு கூடவே இருக்க சொல்லிடுறாங்க அவரோட ரூமில். அப்படி தான் வந்து டேஸும் வந்து போகுது. ஸோ ஃபைனலி வந்து மேரேஜ் வந்து
பண்ணியே ஆகணும் அப்படின்ற அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் வந்து போயிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டா மொத்தமா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஐடியால அவர் வந்து மேரேஜ் வந்து சீக்கிரமாவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா போகுது. இல்ல முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அவர் அப்படியே அந்த சைக்கோத்தனம் அப்படியே வெளியில வருது. அதனாலேயே வந்து மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா இது உங்களோட ஐடென்டிட்டியே கிடையாது. இது உங்க அக்காவோட ஐடென்டிட்டி, உங்க அக்காவோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. பட் ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க வந்து அவருக்கு கிடைக்கிறீங்க, அது மட்டும்தான் அவருக்கு. ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே நடந்துச்சு. அண்ட் இப்போ வந்து லைக் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு தான் அவ்வளோ ஈகராக வந்து ஜங்குக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பால்கனி நின்று அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளோ வந்து லைக் செம்மையாக இருக்குது. போட்ட பிளான் ஃபுல்லுமே சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறமா மேரேஜும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவளை அடைய போறேன் அப்படின்ற இதுதான் வந்து ஜங்குக்கு அவ்வளோ இதா இருக்கு. செம்ம ஹாப்பியா இருக்காரு. அப்போ வந்து அந்த ஒரு கால் வந்து வருது. நீங்க வந்து உங்களை வந்து உங்க அம்மா, உங்க அத்தை லைக் ஜங்குக்கோட அம்மா அண்ட் கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் வந்து யாரும் உள்ளார வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அந்த கால் வரும்போது டோரை லாக் பண்ணிட்டு பால்கனியில் வந்து உட்காந்துட்டு தான் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த சைடு பேசுகிற பர்சன் வந்து அப்படியே வந்து அவங்களும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உன்னோட பிளான் எல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல். கடைசியாக அவளை அடையவும் போகிற, கல்யாணமும் பண்ணிட்ட அப்படின்ட்டு வந்து அந்த வாய்ஸ் வருது. அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு ஆமாம், ஆனால் இந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. ஒரு பர்சன்ட் கூட சந்தேகம் வராமல் இப்போ அப்போ எனக்கு கிடைக்க போகிறா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த லைன்ல இருக்கிறவங்க, சரி அவ அக்காவை என்னதான் பண்ண போற? அவ கோமாக்கு போனதுக்கு வந்து நீ போட்ட இன்ஜெக்ஷன் தான் காரணம். திரும்ப இப்போ என்ன பண்ண போற? இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு அவளை கோமால வச்சிருக்கலான் இருக்க? கோமாவா? அது போகட்டும். எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீ அவளை கோமாலே வச்சிருந்தா நல்லதான்னு நினைக்கிறியா? அவளுக்கு பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் எதுவும் ஆகாது. அதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. இவ்வளோ பிளான் போட்ட, எனக்கு அதை பண்ண தெரியாதா? ஏய், எல்லாம் என்னமோ நீ பிளான் போட்ட மாதிரி உன் கூட சேர்ந்து பாதி பிளான் போட்டது நான் தான். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் யார் அரேஞ்ச் பண்ண நினைச்ச? நான் தானே அப்படின்ற மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம உண்மைதான். சரி சரி, ஃபர்ஸ்ட் நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். எதுக்கு? பின்ன உனக்கு கல்யாணம் இருக்கு, நான் பார்க்க வேண்டாமா? சரி சரி வா, ஆனால் தேவையில்லாதது எதுவும் பேசிட்டு இருக்காத. டே டே, இவ்வளோ பிளான் போட்ட எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாதா? சரி சரி, வை வை. டோர் தட்டுறாங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரிடா அப்படின்னு அவங்களும் கட் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் கொஸ்டின், ஜங்குக் யார்கிட்ட வந்து காலில் பேசினாரு அப்படின்றது தான் கொஸ்டின். நீங்கள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த வீடியோக்கான கேள்வி இதுதான். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை வந்து நான் சொல்லுவேன். லைக் தப்பாக கமெண்ட் இருந்தாலும் அதையும் வந்து நான் சொல்லுவேன். பட் ஆனால் வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி நேம் சொல்லுவீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் தான் டோரை நாக் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் வந்து காலெல்லாம் கட் பண்ணிட்டு அவர் வந்து வந்து ஒரு ஹிட்டன் ஃபோன், அது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அவர் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் எப்போவுமே எங்கே வந்து அதை மறைச்சி வைப்பாரோ அங்கே தான் அதை மறைச்சி வைக்கிறாரு. அது அவரை தவிர வேறு யாராலையுமே கண்டுபிடிக்காத மாதிரியான ஒரு பிளேஸ் தான் அது. அண்ட் அதுக்கப்புறமா அவரும் வந்து டோரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. பொண்டாட்டி வா வா அப்படின்ட்டு அவரும் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வரீங்க. அவரும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு நீங்கள் போய் அந்த சொம்பை வைக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. பொண்டாட்டி
எப்படி இருக்கு தெரியுமா? இந்த நைட்டுக்காக தாண்டி நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தது தெரியுமா? அப்படின்னு அவரோட ஹேண்ட்ஸ் வந்து உங்களோட செஸ்ட்டை தான் அப்படியே செம்மையா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே உங்க நெக்ல கிஸ் பண்ணிக்கிட்டு சக் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்காரு. மாமா, ம் மாமா தாண்டி, உன் மாமா தாண்டி. அவர் வந்து லைக் வந்து ஃபுல் மூட்ல இருக்காரு. உங்க சாரி தான் பிடிச்சி இழுக்கிறாரு. லைக் பின் பண்ணது எல்லாம் அப்படியே பிஞ்சிட்டு வந்துற மாதிரி கிழிச்சிட்டாரு. உங்களை அப்படியே பெட்ல தள்ளுறாரு. அவர் போட்டுட்டு இருந்த ஷர்ட்டையும் வந்து அப்படியே அன்பட்டன் பண்ணி தூக்கி போட்டு உங்க மேலதான் அப்படியே ஓவர் ஆகுறாரு. உங்க மாமா நான் சொல்றது, மாமா மட்டும் தாண்டி உன் வேலையில இருந்து வரணும் பொண்டாட்டி. மாமா எவ்வளோ மூடா இருக்குன்னு தெரியுமா? அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே செம்மையா கிஸ் பண்றாரு. உங்களுக்கு வந்து இது வந்து இதை ஏத்துக்கிறதா வேண்டாமா, இது உங்க அக்காவோட வாழ்க்கையாச்சே அப்படின்ற அந்த கில்ட்டும் வந்து உங்களுக்குள்ளார இருக்கு. லைக் வந்து என்னதான் வந்து இதாக இருந்தாலும் அந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது, உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க, அப்படியே அந்த கிஸ் ஹீட்டப் ஆகுது, ரொம்ப பேஷனேட்டாக போகுது. ஜங்குக்கோட ஹேண்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்ணுறதுலே தான் வந்து குறியாக இருக்குது. கழட்டி தூக்கி போட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் சாரீ ஃபுல்லையும் கழட்டிட்டு போட்டுருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. பாடி ஃபுல்லும் ரப் பண்ணுறது, அவர் ஹேண்ட்ஸ் அண்டு அவரோட மவுத்து, லிப்பு, டங்கு எல்லாமே வந்து உங்கள் பாடி ஃபுல்லுமே வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 2 பேருமே ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க. அப்படியே செம்மையான ஒரு மேக்கப் செஷன் போகுது. லைக் வந்து அவர் இந்த நைட்டே வந்து உங்களை ப்ரெக்னென்ட் ஆக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களாலேயும் முடியல. அந்த மாதிரியான ஒரு டெம்டேஷன் தான் வந்து ஜங்க் குக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அப்படியே வந்து ஒரு மேக்கப் செஷன் செம்ம ரஃப்பான ஒரு மேக்கப் செஷன் தான் வந்து போகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் போல் வந்து ஒரு பாட்டுக்கு நல்லா உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து எந்திரிக்கிறீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது, உங்களுக்கு எந்திரிக்கவே முடியல, உங்களால் ஃபீல் பண்ணவே முடியல. ஜங்குக் தான் வந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்களை குளிப்பாட்டிட்டு அண்ட் அவர் குளிப்பாட்டுறேன்ற பேரில் அங்கேயே ஒரு 2-3 ரவுண்டு போகுது. உங்களுக்கும் வந்து அதை வந்து அவரை தடுக்கணும் அப்படின்ட்டு தோணலை. ஏன்னா வந்து நீங்கள் அவர் கேர் பண்ணத அந்த டேஸ்லாம் அவர் உங்களையும் ரொம்ப கேர் பண்ணி லவ்வபுளாக வந்து பார்த்துருந்துருப்பாரு. அதில் நீங்களும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க ஜங்குக்கை. ஜங்குக்கு மேலே வந்து லவ் வந்திருந்திருக்கும். ஸோ வந்து உங்களாலேயும் வந்து ஜங்குக்கை தடுக்க முடியல. அவரோட லவ் அந்த மாதிரி அப்படியே வந்து 2-3 ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து போகுது. இப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 5 இயர்ஸ், 5 to 6 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு குட்டி பேபி கேர்ளும் இருக்கா. அவ்வளோ வந்து பாசமாக வந்து இருப்பீங்க நீங்கள். அண்ட் வந்து ஜங்குக் வந்து அவங்க பொண்ணு தான் அவ்வளோ உயிர். அந்த அளவுக்கு வந்து பாசமாக, கேரிங்காக, ப்ரொட்டெக்டிவாக பார்த்துப்பாரு. லைக் உங்களையும் வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துருந்துருப்பாரு. பட் இது வரைக்குமே வந்து உங்களை பேர் சொல்லி அவர் கூப்பிட்டதே கிடையாது. ஒன்று பேபி இல்லை பொண்டாட்டி, இந்த மாதிரி தான் வந்து அவர் கூப்பிடுவாரே தவிர உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. உங்களுக்கா அவர் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிடணுன்ட்டு உங்களுக்கு அவ்வளோ ஆசை. லைக் வந்து அப்படி போயிட்டுருக்க நேரத்தில் தான் வந்து இப்போ வந்து உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் பொண்ணு ஆல்ரெடி வந்து அவள் எழுந்திரிச்சு ரெடி கீழே போயிட்டா. ஜங்குக்கு உங்கள் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிட்டு சாரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் வந்து நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டு, பேபி, சொல்லுங்க மாமா. 5 இயர்ஸ் ஆச்சு. எதுக்கு? பேபி பிறந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதனால் நம்ம இன்னொரு பேபி பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் உங்கள் சாரியை வந்து கழட்டுறதுக்கு தான் போகுது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஜங்கு கையை அடிக்கிறீங்க. போதும் போதும், உங்கள் பொண்ணோட சேட்டையே என்னால் தாங்க முடியல, இதில் இன்னொன்று வேறையா, அதெல்லாம் இன்னும் இன்னும் ஒரு 3 வருஷம் போட்டோம். இன்னும் 3 வருஷம் போனால் அவளுக்கு 8 வயசு ஆயிரும்டி. ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆயிரும்டி. பரவாயில்ல பரவாயில்ல, 8 வயசு ஆகட்டும். 8 என்ன, 10 வயசு கூட ஆகட்டும். என்னால் அப்போதான் சமாளிக்க முடியும். பொண்டாட்டி, என்ன பாருடி, அழகா கியூட்டா என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா. அடுத்து உன்ன மாதிரியே ஒரு குட்டி பையன் நமக்கு வேண்டாமா? வேண்டாம், எனக்கு வேணும்டி பொண்டாட்டி.
அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை செட்யூஸ் பண்றாரு. உங்களாலயும் முடியல. ஏன்னா ஒரு செட்யூஸ் பண்ணா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கவுந்து போற ஆள் தான் வந்து நீங்க. ஸோ அப்படியே அவரு ஸ்மிர்க் பண்ணிட்டு ஒரு மேக்கப் செஷன் போகுதுங்க. ஒரு லைக் வந்து என்ன சொல்றது 2, 3, 4 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி போகுது. நீங்களும் வந்து செம்மையா மூன் பண்ணிருக்கீங்க ஜங்குக்கா. அப்படியே செம்மையா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த இதுல வந்து என்ன ஆகுதுன்னா உங்களோட பேரை வந்து சொல்லிடுவாரு. உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறீங்க. மாமா இப்ப நீ என்ன சொன்ன? என்னடி பேபின்னு சொன்ன? இல்ல இல்ல, நீ நீ வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு மாமா. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? நான் பேபி பொண்டாட்டின்னு தானடி சொல்லுவேன். அதை தவிர உன்னை எப்படி நான் கூப்பிட்டுருக்கேன்? அவருக்கு வந்து இல்லை கேட்டதுமே வந்து தப்பி தவறி உளறிட்டேன்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்க கேட்டதுமே. இல்ல இல்ல மாமா, நீ என்னோட பேரு சொல்லி என்னடி ஆச்சு உனக்கு? நான் எப்படி உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன்? எப்பவுமே பேபி பொண்டாட்டின்னு தானடி சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கேன். இதப்ப செம்ம மூட்ல இருக்கேன்டி. தேவையில்லாம பேசி என்னை டைவர்ட் பண்ணலாம், தப்பிக்கலாம்னு நீ நினைக்காத அப்படின்னு அகெயின் வந்து அந்த மேக்கப் செஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே தான் வந்து போகுது. ஒரு ஃபியூ டேஸ் போகுது. அப்போதான் வந்து உங்களுக்கு சடனா கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தான். என்ன அப்படின்னா உங்க அக்கா வந்து முழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? நிஜமாவாமா? ஆமாண்டி, நிஜமாதான். வா சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நீங்களும் வந்து வேக வேகமா கீழே வரீங்க. உங்க அத்தெல்லாம் கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமா ஓடி வர, என்னாச்சு? அத்தை, அத்தை என் அக்கா கண்ணு முடிச்சிட்டாங்க அத்தை. என்னடி சொல்ற? நிஜமா? ஆமா அத்தை, நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க. ஏய் இரு இரு, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஜங்குக் வந்து எங்க இருப்பாரு அப்படின்னா அவர் வந்து ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறதுனால அவளும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. இங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து உங்க அக்காவை பார்க்க தான் போயிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவா அவ்வளோ எமோஷனல் பாண்டிங் அங்கே போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து வரீங்க. கதவை திறந்துட்டு உள்ளார வரீங்க. உங்க அத்தை மாமா அவங்க எல்லாருமே வராங்க. அக்கா அக்கா நீ எந்திரிச்சிட்டி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் உங்க அக்கா ஹக் பண்ணிக்கிறீங்க. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அக்கா? ஏய் அப்படின்னு உங்க அக்காவும் வந்து ஹக் பண்றாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் எந்திரிச்சிட்டேன். எப்படி இருக்க அக்கா? அப்போதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க இத்தனை நாள் வரைக்கும் வந்து அவங்களோட வாழ்க்கை, அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த கில்ட் அப்படியே உங்களை அப்படியே உள்ள இருந்து குத்துது. அக்கா உங்க வாய்ஸ் அப்படியே தடுமாறுது. உடனே வந்து ஜங்க் கூட அப்பா அம்மாவும் எப்படி இருக்குமா கண்ணு முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? தெரியும் லைக் வந்து அவங்களுக்கு என்ன இதுக்கு மேலே சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மருமகளாக வந்து பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க பையனுக்கும் பிடிச்சிருக்கும், ஒரு நல்ல லைஃப் அப்படின்ற இதில் தான் இருப்பாங்க. இப்போ வந்து உங்களை கல்யாணம் பண்ணி லைக் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழந்தையும் இருக்குது. அப்படின்றப்போ இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் வந்து சைலண்டாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடி. மாமா என்னாச்சு? மாமாக்கு சங்குக்கு என்னாச்சு? அவரு நல்லா தான் இருக்காருக்கா. அவரு என்னடி? அம்மா உங்க அம்மாவை தான் நீங்க பாக்குறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில, உங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. நீங்களை அப்படியே தைரியத்தை வரவழைச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்றீங்க. நீங்க தான் வந்து ஜங்குக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ குழந்தையும் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. அதை கேட்டதுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கனா இருக்கு. இப்படியே அழுறீங்க. எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கணும்னு தோணலைல்ல? அப்படி இல்லைக்கா, எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இல்லாம மாமா அப்படியே பைத்தியமா மாறிட்டாருக்கா. அவர் என்ன என்ன பார்த்து நீ தானே நினைக்கிறாருக்கா. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அத்தை மாமா அப்பா அம்மா எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க. டாக்டர்ஸும் வந்து சொல்லிட்டாங்க,
இவரு வந்து இப்படி இருக்காரு, அப்படியே ஏத்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவரோட நெலைம ரொம்ப மோசமாகிடும். அவரு சாகறதுக்கு கூட நெலைம இருக்கு அப்படின்னு சொல்றாருக்கா. எனக்கு வேற வழி தெரியலக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. அப்படின்ற மாரி ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறீங்க. உங்க அக்காக்கும் வந்து உங்களோட சிச்சுவேஷனும் வந்து புரியுது. எந்த இதுல நீங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஜங்குக்கோட அம்மாவும் தான் வந்து அம்மா, அப்பா அவங்களும் வந்து சொல்றாங்க, "எங்களுக்கும் வேற வழி தெரியல. நீ எப்போ எந்திரிப்பன்னு கூட எங்களுக்கு தெரியல. நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணோம். 1 இயர் வெயிட் பண்ணோம். ஆனா, அவன் வந்து ரொம்ப வந்து ஏதாவது எப்பவுமே வந்து கோவமா, ரொம்ப ஆக்ரோஷமா தான் வந்து நடந்துக்கிறான். அப்ப மட்டும் அவன் சரியாகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு தான் இருந்தோம். ஆனா, டாக்டர்ஸ் வந்து இனிமே வந்து இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. எங் எப் எங்க அவன் நீ அது இல்லன்னு தெரிஞ்சு அவன் ஏதாவது பண்ணிக்குவானோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஒரே பையன இழக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் வந்து இப்படி பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிரு. அப்படின்ற மாரிலாம் அவங்க அவ்ளோ இதா பேசுறாங்க. உங்களுக்கு உங்க அக்காவுக்கும் கஷ்டமா இருக்கு. பட் அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? பையன் வேணுமே. அதுக்காக அவருக்கு எல்லாமே புரியுது. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து உங்க அக்காவும் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்ம லைஃபு. அப்படின்ற மாரிலாம் வந்து போகுது. ஸோ அப்பதான் ஜங்குக் வந்து உங்களுக்கு கால் பண்றாரு. பொண்டாட்டி, மாமா எங்கடி இருக்க? நான் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம வெளியில போலாம் அப்படின்னு. வீட்ல என்ன யாருமே இல்ல. எல்லாம் எங்க போனீங்க? எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. இப்ப எங்க போயிருக்கீங்க? பாப்பாவும் வேற அவளுக்கு ஹால்ஃப் டே தான ஸ்கூலு. கால் பண்ணியிருந்தாங்க. உனக்கு நெறைய தடவ கால் பண்ணாங்களாமே. நீ ஏன் எடுக்கவே இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்படின்ற மாரி ஜங்குக் கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்லையா? என்னடி ஆச்சு? யாருக்கு என்னாச்சு? அம்மாக்கு எதாவது ஆயிடுச்சா? அப்பாவுக்கு எதாவது ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அப்படியே அவரு வந்து லைக் வந்து நீங்க ஸ்பீக்கர தான் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அவரோட வாய்ஸ் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த சைக்கோத்தனமான வந்து அந்த வாய்ஸ் வருது. லைக் எல்லாருக்குமே வந்து இதாகுது. ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன? அப்படின்ற அந்த டோன் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. லைக் வந்து ஆக்ரோஷமா அந்த மாரி பேசுற மாரி அந்த டோன் ஆகுது. ஒண்ணும் இல்ல மாமா. அ சும்மா ஒரு செக்கப்புக்கு தான் மாமா வந்தேன். செக்கப்பா? என்னடி செக்கப்பு? எதுக்கு செக்கப்பு? எங்க இருக்கு சொல்லு, நான் வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. காலும் கட் பண்ணிட்டு அவர் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. லைக் வந்து அதுக்கப்புறமா வந்து ஜங்குக்கும் வந்து அங்க வந்துடுறாரு. உங்க குழந்தைய ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்து வராரு. வந்து உள்ளார வராரு. பொண்டாட்டி, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? என்னடி செக்கப்பு? சொல்லியிருந்தா நானே வந்து கூட்டிட்டு போயிருப்பேன்ல. அப்படின்னு அவ்வளோ கேரிங்கா வந்து லைக் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. உங்க கண்ணில் அப்படியே செவந்து போயிருக்கு. இது உங்க அக்காலாம் பார்க்குறாங்க. லைக் வந்து இவ்வளோ வந்து கேரிங்கான பர்சன் இப்போ நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து தோணுது. ஜங்குக், உங்க அம்மாவை தான் வந்து அதாவது ஜங்குவோட அம்மா கூப்பிடுறாங்க. ஜங்கு திரும்ப அம்மா, அம்மா நீங்களும் இருக்கீங்க, அப்பா அத்தை மாமா எல்லாரும் இங்க இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாரு. அது வந்து என்னம்மா அப்படின்ட்டு வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் உங்க அக்காவை பாக்குறாரு. இது இவன் உன் தங்கச்சி தானே? ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்தாலே முழிச்சிட்டாளா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்றாரு. லைக் வந்து என்னம்மாம்மா சொல்ற? ஆமாடி, உன் தங்கச்சி தானே இவ? ஆக்சிடென்ட் ஆகி அவ தானே? ஆமா மாமா, ஆமா ஆமா. ஆமா மாமா. ஆ சரி சரி. எப்படி இருக்கேம்மா உனக்கு இப்போ? ஓகே தானே? நல்லா தானே இருக்க? எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் கோமாலேயே இருந்த அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஐடென்டிட்டியே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. உங்கள் அக்கா தான் நீங்கள் தான் வந்து உங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காரு. உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து டோட்டலாக வந்து லைக் வந்து ஐடென்டிட்டியே மாற்றிட்டாரு.
என்ன வந்து உங்களோட தங்கச்சி, அதாவது நீங்க உங்களோட தங்கச்சியா அவர் பார்க்குறாங்க அப்படின்றது அ அ அ நல்லா இருக்கேன். சரி, சரி. அ அப்படின்ற மாரி ஜங்குக்கு வந்து கேஷுவலா வந்து பேசிட்டு, அப்புறம் வந்து உங்க பொண்ண வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. "இவ தான் என் பொண்ணு. நீ இப்ப தான முதல் தடவ பார்க்குற. எவ்ளோ கியூட்டா இருக்கால்ல? என்ன மாரியே இருக்கால்ல?" ஆமா. உங்கள மாரியே இருக்கா. அவ்ளோ கியூட்டா. ஆமா. எனக்கு தெரியும். எனக்கு எவ்ளோ வந்து ஹேப்பியா இருக்கு தெரியுமா? லைக் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து அவரு உங்ககிட்ட லைக் வந்து உங்க அக்காகிட்டயும், உங்ககிட்டயும் ஒவ்வொரு மாரிலாம் பேசியிருந்திருப்பாரு. ஸோ, அப்போ வந்து உங்ககிட்ட இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா பேசினாரோ, அதே மாரி தான் இப்போ வந்து உங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. "அ என் பொண்ணு தான். செல்லம் இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் உன்னோட அம்மாவோட தங்கச்சி. சித்தி நான் கூட சொல்லியிருக்கேன்ல, இந்த மாரி இருக்காங்க உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாப்பா." ஹலோ சித்தி, எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்க சரியாயிட்டீங்களா? அம்மா உங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. நெறைய சொல்லியிருக்காங்க. எப்படி கூட விளையாண்டீங்க எல்லாமே. இப்போ நீங்க சரியாயிட்டீங்களா? அப்ப இனி டெய்லி என் கூட விளையாடுவீங்களா? அப்படின்ற மாரி அந்த குழந்தை கேக்குது. செல்லம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். சரியா? அவங்கள எப்போ சரியாகுதோ அப்போ வந்து உங்க கூட விளையாடுவாங்க. சரியா? சரிப்பா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அச்சோ! நான் மறந்தே போயிட்டேன் பாத்தியா? வா செல்லம். அம்பா இங்க பக்கத்துல ஸ்நாக்ஸ் இருக்கு. நான் வாங்கி தரேன். ஏய் பொண்டாட்டி வா! நீயும் நானும் சேர்ந்து போலாம். பாப்பாக்கும் வேற பசிக்குதாம். வா! அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேண்ட பிடிச்சுட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. அண்ட் வந்து ஹாப்பி எண்டிங். இதோட இது முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து டுமாரோ வீடியோ வரும், இல்லை அதுக்கப்புறமா அடுத்த நாள் வருமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் கேட்ட கேள்விக்கும் பதிலாக ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு லைக் எதில் இது போடுவேன் அப்படின்னா, பேலன்ஸ் எது இருக்கு? லைக் வந்து மாஃபியா கிட்னாப்டு ராங் கேர்ள், அதுதான் வந்து போட போகிறேன். ஸோ அதில் வந்து மீட் பண்ணலாம். அண்ட் பை பாய்.